ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொச்சின், அப்புறம் என்ன சொல்கிறது, எர்ணாகுளம், அங்கமாலி, அப்புறம் அது என்ன ஊர், குமிழி தானே ஊட்டி, குமிழி, இப்படி நிறைய ஊர்கள்லேருந்து நாங்கள் கொண்டு வந்த அழுக்கு துணியெல்லாம் துவைச்சி மேலே மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன். ஈவினிங் எடுக்கிறப்ப நான் உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோ துணின்னு சொல்லி. நான் அன்றைக்கி வாஷிங் மிஷினில் போடல, கைட்டே வாஷ் பண்ணி போட்டேன். ஏன்னா அழுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் இல்லையா. நாங்கள் அங்கே லாட்ஜில் தங்கியிருந்ததுனால எங்களுக்கு துவைக்கிறதுக்கெலாம் நல்லா வசதியெலாம் இருந்துச்சு. ஆனால் காய போட்டு எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு நேரம் பத்தலை. நிறைய இடங்கள் நான் பார்க்கலான்னு கூட நான் சொல்லியிருப்பேன். இப்போ காலையில் மார்னிங்லேருந்து சாப்பாடு ரெடி பண்ணிச்சுட்டு இந்த துணி துவைச்சி மட்டும்தான் போட்டிருக்கேன். மணி பாருங்கள் 1:30 ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். அங்கே நாங்கள் கேரளாவில் எல்லா ஹோட்டல்லையுமே குடித்த தண்ணீரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு என்ன கலர், ஒரு பர்பிள் கலர் மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி இது என்ன தண்ணி இவங்க இப்படி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கடைக்கார அண்ணாச்சிட்ட நாங்கள் கேட்டோம். கும்ளியில் கேட்டோம். கும்ளியில் அது என்ன ஊர் குட்டி, கும்ளி முன்னாடி ஒரு ஊரில் இறங்கணுமே, ஏதோ பள்ளி, காஞ்சார் பள்ளியா, காஞ்சார் பள்ளின்னு சொல்லிட்டு கும்ளிக்கு முன்னாடி ஒரு ஊரில் இறங்கணும். அங்கேருந்து தான் கும்ளி பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு அங்கே இறங்கணும். பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்லே அப்படி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி இந்த தண்ணி, ஆனால் அது ஒரு ஸ்மெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இந்த தண்ணி, அதுவும் நல்லா சுட பச்சை தண்ணியெல்லாம் கொடுக்கறது கிடையாது, நல்லா சுட வச்சு கொடுத்தாங்க. அவங்க அந்த அண்ணாச்சிக்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் கேட்டாங்க, அந்த ஹோட்டல்கார அண்ணாச்சிக்கிட்ட, எதுக்கு நீங்கள் தண்ணி இந்த மாதிரி தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த தண்ணி குடித்தா தண்ணியில் உள்ள எல்லா கிருமிகளும் இறந்துடும். தண்ணியில் சப்போஸ் ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் இறந்துடும். ப்ளஸ் நம்மளுக்கு அவங்களாம் ஒரே மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த தண்ணி குடித்தா அந்த ஜலதோஷம் இந்த மாதிரி இதெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. அப்போ இது ஒரு பாக்கெட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு பாக்கெட் 10 ரூபா அப்படின்னு சொன்னார். ஒரு பாக்கெட் 10 ரூபானா சரி எங்களுக்கு வேணும், நீங்கள் அப்போது இல்லை நாங்கள் ஹோட்டலுக்கு நாங்கள் கடையில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி அந்த அண்ணா காட்டினதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு சொன்னாங்க. இதில் மலையாளத்தில் எழுதியிருக்கு. தமிழில் பார்த்தீங்கன்னா பதிமுகம் என்ன குட்டி எழுதியிருக்கு, இதில் பதிமுகம் கீழே என்னது தகசமணி இந்த போட்டிருக்கு பாருங்கள், பதிமுகம் தகசமணி அப்படின்னு போட்டிருக்கு. இது மீனிங் என்னன்னு சொல்லி தெரியாது. இது 10 ரூபாய், இதை தான் நாங்கள் போடுறோம்னு சொல்லி அந்த அண்ணா காமிச்சாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கார் திருப்பி அவங்ககிட்ட கேட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு பாக்கெட்டு கொடுங்களேன், நான் கடையில் போய் இதை காட்டி வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அந்த அண்ணாவும் கொடுத்துட்டாங்க. சரி இந்தாங்கன்னு சொல்லிட்டு 10 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பாக்கெட்டை காட்டி நாங்கள் எங்கே கிடைக்குன்னு சொல்லி கேட்டோம். ஒரு 5-6 கடை தள்ளி போங்க, அங்கே ஒரு ஹோல்சேல் கடை இருக்கும், அங்கே கிடைக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். ஒரு பாக்கெட் அங்கே இவ்வளோ தான் இருந்துச்சாம்மா அந்த கடையில். அது ஒரு பாக்கெட்டு எக்ஸ்ட்ரா வேறு, ஒரு 3, 4, 5, 6, 7 பாக்கெட்டு எக்ஸ்ட்ரா வேறு அங்கே இருந்த கடையில் இருந்து அவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி நம்ம எப்போ போவோம், நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இது ஏதோ இம்யூனிட்டி பவருக்குள்ளான ஒரு இதுதான். நம்மளுக்கு அடிக்கதோட சலதோஷம் இந்த மாதிரிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது குமிழி, கொச்சின் அந்த மாதிரி கேரளா சைடு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹோட்டலில் இதை இப்படியே போட்டுலாம் தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாதான். நல்ல ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் கொஞ்சோல தான், ஹோட்டலுக்கு அவங்க இவ்வளோ தான் எடுப்பாங்களா, நம்ம கொஞ்சம் இவ்வளோண்டு எடுத்துகிட்டு அந்த துணியில் சுற்றி கொதிக்கிற வெந்நியில் போட்டு விட்டுறணும். ஏன்னா இது என்ன சொன்ன, ஒரு மரத்தோட பட்டைன்னு சொன்னாங்க, அது என்னன்னு சொல்லி தெரியல. இதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் இறங்காது, தண்ணி மட்டும் நம்மளுக்கு இதில் உள்ள எசன்ஸ் மட்டும் இறங்கி தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோம். இன்னும் யூஸ் பண்ணல, இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறோம். கட்டாயமாக போனீங்க அப்படின்னா இந்த இது கட்டாயமாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஹெல்த்துக்கு ரொம்ப. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்பேன். சுண்டைக்காய் ஊறுகாய் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நம்ம போடுவோம் இல்லையா, பஜ்ஜி மிளகா, அப்புறம் கேப்சிகம், இப்படி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அந்த சுண்டைக்காய் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி டேஸ்ட் எப்படி இருக்குமோ கசக்குமோ என்னன்னு சொல்லி இன்றைக்கி வாங்கி நாங்கள் மார்னிங் சாப்பிட்றப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மைக்குனே சுண்டைக்காய் கசப்புன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட சுண்டைக்காய் கசப்பு கிடையாது. இது 100 ரூபா, 1/4 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. 1/4 கிலோ நாங்கள் கொஞ்சம் காலைல ஆள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு போக மிச்சம். இவ்வளோ இதுதான் 100 ரூபா. ஆனால் காஸ்ட்லி தான், ஆனாலும் கொஞ்சம் கூட கசப்பு இல்லைங்க. சுண்டைக்காய் சாப்பிட நம்மளுக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். இது ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே எங்களுக்கு கேரளா நாங்கள் போயிருந்துருக்கப்போ எங்கள் ஒரு சேச்சி எங்களுக்கு பழக்கம், அந்த சேச்சிக்கு நான் ஃபோன் பண்ணி இனிமேல் கேட்டு எப்படிங்கிறத நான் முடிஞ்சால் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.
இந்த ரெண்டையுமே வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் நாங்கள் போயிட்டு இன்றைக்கி மார்னிங் 4 o'clock தான் வந்தோம் இல்லையா. வந்து பாருங்கள், நமக்கு ஈவினிங் போகிறப்போ உங்களுக்கு நான் மொட்டை மாடியில் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ துணி துவைச்சி போட்டிருக்கேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கெட் துணி இருக்கும். வாஷிங் மிஷினில் போடாமல் காலையிலேருந்து நான் துவைச்சது, பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே துவைக்க ஆரம்பிச்சது தான். அவ்வளோ துணி துவைச்சி போட்டிருக்கேன். குறுக்கெல்லாம் பயங்கர வலிக்கு, தலை குளிச்சதுனால நல்லா தூக்கம் வருது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் தூங்க போகிறேன். கட்டாயமாக சொல்கிறேன், போனால் கட்டாயமாக வந்து இந்த பாக்கெட்டும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த தண்ணி பாக்கெட்டு, தண்ணியில் போடக்கூடிய இந்த பாக்கெட்டும், இந்த மாதிரி வெரைட்டி ஊறுகாயும் கட்டாயம் வாங்கிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.